அதாவது பணத்தால் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்தெல்லாம் விலக்கி உங்களுக்கு ஒரு மேன்மையாக கொடுப்பார். ஏன்னா 6 என்பது நல்ல வீடு தான் ராகு பகவானுக்கு. அதனால் உங்களுக்கு சாதகமாக தான் செயல்படுவார். வர வேண்டிய அதாவது ஒரு பேங்க்கில் லோன் போட்டிருந்தீங்களாக்கா வராமல் இருக்குதா அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்துடும். இல்லை யாருக்கிட்ட காசு கொடுத்துருந்தீங்களாக்கா வராமல் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அதையும் வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒரு எதிர்பார்த்துருக்கீங்களா இங்கேருந்து வர வேண்டிய அமௌண்ட்டு பழைய பாக்கி அதெல்லாம் வந்துடும். இல்லை டெபாசிட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கூட லம்சமாக ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். நீண்ட நாளாக தாய் வீட்டுக்கே போகாமல் இருந்த நீங்கள் தாய் வீட்டுக்கு போவீங்க. தாய் வீட்டால் கிடைக்க இந்த உறவுகள் மேம்படும். இவ்வளோ நாளாக கஷ்டமாக இருந்தீங்க தாய் வீட்டு பக்கம் போகாமல் யாரும் பேசாமல் இருந்தாங்கன்ட்டு, அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மன கஷ்டம் விலகி எல்லோரோட ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. அக்கம் பக்கம் உறவினர்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க போகுது. குடும்ப பெண்கள் பேங்க் பேலன்ஸ் உயரும். நகை நெட்டு வாங்கிறதுலாம் யோகம் நல்லா இருக்கிறது. ஒரு நகை வாங்கணும் ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே போகுதா, கண்டிப்பாக அந்த முறை நகை வாங்கிவிடுங்க. கடைசி நேரத்தில் எல்லா சிக்கல்லாம் தீர்ந்து அப்பா அம்மா சம்மதத்தோடு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அதனால் இந்த திருமணம் என்பது கண்டிப்பாக ஆண்களுக்கும் நடக்கும், பெண்களுக்கும் அதேபோல் நீங்கள் எதிர்பார்த்திருந்த வரன், ஒன்றிய அரசு மாப்பிள்ளை, மாநில அரசு மாப்பிள்ளை எதை பார்த்துருந்தீங்களா கூட அதெல்லாம் நீங்கள் ஒரு கனவு போல் நினச்சிருந்த அந்த கனவு வாழ்க்கை நிஜமாக போகிறது. அப்படி ஒரு நாள் கனவுல கற்பனையில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாம் நிஜமாகி அருமையாக உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. பெண்களுக்கும் இப்பதிவில் காண இருப்பது ராகு கேது பெயர்ச்சி. அதாவது மே மாதம் 18/5/2025 ஆண்டு அந்த தேதியில் இரவு 11 மணி 1 நிமிடத்திற்கு ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெறுகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசி இடம்பெறுகிறார். இவர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி 1.5 ஆண்டுகள், அதாவது 18 மாதம் அவர்கள் நம் ராசிக்கு என்ன செய்ய போகிறார், என்ன பலன்கள் கொடுக்க போகிறார், மேசம் முதல் மீன ராசி வரையில் வாருங்கள் விரிவாக பார்ப்போம். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் அதாவது கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறார். அதாவது மீன ராசியிலிருந்து இடம்பெயர்ந்து கும்பராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 12இல் கேது பகவான், அதாவது இவ்வளோ நாள் உங்கள் ராசியில் இருந்த கேது பகவான் இப்போது உங்கள் ராசி 12இல் சிம்ம ராசியில் இடம்பெயர்ந்து அமருகிறார். இது இந்தமாரி 6-12 இருப்பது உங்களுக்கு எந்த அளவு சாதகமாக இருக்கிறது வாருங்கள் பார்ப்போம். முதலில் ராகு பகவான் பார்ப்போம். 6இல் இருக்கும் கும்பத்தில் ராகு பகவான் உங்களுக்கு ஒரு திடீர் யோகத்தை, திடீர் பண வரவை கண்டிப்பாக கொடுப்பார். நாள்பட்டு நீங்கள் கடனில் தவிர்த்துட்டு இருந்த நீங்கள் அந்த கடனிலிருந்து ஒரு விடுதலை செய்து உங்களை ஒரு நல்ல வழியில் கொண்டு வருவார். கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். இவ்வளோ நாளாக தடைப்பட்டிருந்த பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து உங்களுக்கு நல்லது செய்வார். அதாவது பணத்தால் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்தெல்லாம் விலக்கி உங்களுக்கு ஒரு மேன்மையாக கொடுப்பார். ஏன்னா 6 என்பது நல்ல வீடு தான் ராகு பகவானுக்கு. அதனால் உங்களுக்கு சாதகமாக தான் செயல்படுவார். வர வேண்டிய அதாவது ஒரு பேங்க்கில் லோன் போட்டிருந்தீங்களாக்கா வராமல் இருக்குதா அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்துடும். இல்லை யாருக்கிட்ட காசு கொடுத்துருந்தீங்களாக்கா வராமல் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அதையும் வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒரு எதிர்பார்த்துருக்கீங்களா இங்கேருந்து வர வேண்டிய அமௌண்ட்டு பழைய பாக்கி அதெல்லாம் வந்துடும். இல்லை டெபாசிட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கூட லம்சமாக ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். இந்த மாதிரி இந்த பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ராகு பகவான் மிக சிறந்த ஆதாயத்தையும் லாபத்தையும் பல மடங்கு உயர்த்தி தரப்போகிறார். தொழில் செய்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு தொழிலில் ஏதாவது இதுவரையில் அடிபட்டிருந்த நஷ்டங்கள் எவ்வளோ லாஸ் ஆனதோ அதெல்லாமே இப்போது அப்படியே 5 மடங்காக உங்களுக்கு தொழிலில் வருமானத்தை கொடுத்துருவார். அதான் ஒரு ஒரு 100 கோடியில் ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்பவர்களுக்கு 500 கோடி லாபம். அதான் ஒரு 100 கோடி ஒரு படம் எடுக்கிறாருன்னு வச்சுங்க,
ரிலீஸ் பண்ணும்போது அது 500 கோடி வசூல் பண்ணி கொடுத்துரும். அது மாதிரி 5 மடங்கு வருமானத்தை கொடுப்பார். 1 கோடியில் செய்யும் முதலீடு 5 கோடி லாபத்தை கொடுக்கும். இப்படி உங்களை எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷத்தை பண வரை கொடுத்து சந்தோஷப்படுத்தி உச்சத்துக்கே உங்களை கொண்டு செல்ல போகிறார். உங்கள் வாழ்க்கையை உச்சத்துக்கே கொண்டு செல்ல போகிறார். அதனால் நீங்கள் ஒரு இந்த ஒரு அதாவது நேஷ்னல் ஹைவே NHல் இதனால் சாதாரண ரோட்டில் போயிட்டு இருந்த நீங்கள் நேஷ்னல் ஹைவேயில் சல்லுன்னு ஹைவேயில் நீங்கள் எந்த தடையும் இல்லாமல் உங்கள் பயணம் தொடரப் போகிறது. அதனால் உங்களுக்கு இதுவரை குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி, குடும்பத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி பெரிய அளவு ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. குடும்பத்தில் இருக்க குடும்ப பெண்களுக்கு கூட ரொம்ப ஒரு சாதகமாக இருக்கிறது. இவ்வளோ நாள் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் விலகப் போகிறது. குடும்பத்தில் இருந்த அந்த மனசாபங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலை, அந்த மனசாபம்லாம் விலகி சிறப்பாக இருக்கிறது. நீண்ட நாளாக தாய் வீட்டுக்கே போகாமல் இருந்த நீங்கள் தாய் வீட்டுக்கு போவீங்க. தாய் வீட்டால் கிடைக்க இந்த உறவுகள் மேம்படும். இவ்வளோ நாளாக கஷ்டமாக இருந்தீங்க, தாய் வீட்டு பக்கம் போகாமல் யாரும் பேசாமல் இருந்தாங்கன்ட்டு, அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மன கஷ்டம் விலகி எல்லோருடன் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. அக்கம் பக்கம் உறவினர்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க போகுது. குடும்ப பெண்கள் பேங்க் பேலன்ஸ் உயரும். நகை நட்டு வாங்கிறதுலாம் யோகம் நல்லா இருக்கிறது. ஒரு நகை வாங்கணும், ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே போகுதா, கண்டிப்பாக அந்த முறை நகை வாங்கிவிடுங்க. இந்த 18 மாதத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் நகையெல்லாம் சேரும் உங்களுக்கு. அதேபோல் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி கொடுப்பார். நீண்ட நாள் தள்ளிட்டு போன திருமணம் பந்தா தள்ளி போகுது, எங்கே போய் பொண்ணு கேட்டாலும் இல்லைன்றாங்களே, கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கூட கால்வாரி விட்டுறாங்க நான் இல்லைன்னு சொல்லி. இதெல்லாம் மனசு உளர்ச்சியில் இருந்தீங்களா நீங்கள்? கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மணப்பெண் கிடைக்கும். வேலையில் இருக்கிற பெண்ணை கிடைக்கும். இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பெண்ணை கூட உங்களுக்கு கடைசி நேரத்தில் எல்லா சிக்கல்லாம் தீர்ந்து அப்பா அம்மா சம்மதத்தோடு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அதனால் இந்த திருமணம் என்பது கண்டிப்பாக ஆண்களுக்கும் நடக்கும், பெண்களுக்கும். அதேபோல் நீங்கள் எதிர்பார்த்திருந்த வரன், ஒன்றிய அரசு மாப்பிள்ளை, மாநில அரசு மாப்பிள்ளை எதாவது பார்த்துருந்தீங்களா கூட அதெல்லாம் நீங்கள் ஒரு கனவு போல் நினச்சிருந்த அந்த கனவு வாழ்க்கை நிஜமாக போகிறது. அப்படி அதனால் கனவுல கற்பனையில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாம் நிஜமாகி அருமையாக உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. பெண்களுக்கும் சுபகாரிய வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். ஒரு வீடு கிரகவாசம் பண்ணுறது, ஒரு காது குத்த திருவிழா, வேறு என்ன சுப நிகழ்ச்சி வீட்டில் எதாவது இருந்தால் எல்லாமே ரொம்ப அமோகமாக இருக்குது. பிரம்மாண்டமாக செய்வீங்க. பணத்துக்கு கஷ்டமே இல்லாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சி நீங்கள் வீட்டில் செய்ய போகிறீங்க. புத்திர பாக்கியம் கேட்டு காத்து கொண்டு இருப்பீர்கள். கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த புத்திர பாக்கியம், போகாத கோயில் இல்லை, செய்யாத வேலை இல்லை, பரிகாரம் எல்லாம் பார்த்துட்டு நடக்கலைன்றவங்களுக்கெல்லாம் இந்த முறை சாதகமாக அமையும். அதுக்கு வழி விடுவார் ராகு பகவானால். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும். ஒரு உயர் பதவி, உயர் அந்தஸ்தில் வைத்து உங்களை பார்ப்பார். ஒரு அரசியல்வாதிகளுக்கு ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். கட்சியால் ஆதாயம் இருக்கும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் ஒரு ஆதாயம் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும். சாதகமாகவே இருக்கிறது. விவசாயிகளுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கிறது. விவசாயத்துக்கு வேண்டிய உபகரணங்களை வாங்கலாம். நீங்கள் ஒரு டிராக்டர் வாங்கலாம், ஒரு மாடு வாங்கலாம், சாதகமாக இருக்கிறது. கறவை மாடு வாங்க யோகம் இருக்கிறது. பால் வளம் நல்லா இருக்குது. ஒரு பால் டைரி வைக்கணும் இருந்தால் நீங்கள் பால் டைரி வைக்கலாம். அதெல்லாம் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு இருந்த அந்த மன கஷ்டம், உளைச்சல் எல்லாம் விலகி ரொம்ப சிறப்பாக இருப்பாருங்க. உங்களுடைய விவசாயம் உங்கள் கைவிட்டு போன நிலமெல்லாம் கூட உங்களுக்கு மீண்டும் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி கைவிட்டு போன நிலங்கள்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு. அதாவது விவசாய பெருமக்கள் கண்ணீரை துடைக்கப் போகிறது இந்த ராகு கேது பெயர்ச்சி. எப்படி விவசாயியுடைய கண்ணீர், துயரங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் துடைக்கப் போகிறது. படிக்கும் மாணவர்களுக்கு உகந்ததாக இருக்கிறது. படிப்பு மேம்படும். வெளிநாடு சென்று படிக்கலாம்,
வெளிநாடு மாநிலம் சென்று படிக்க வேண்டிய யோகம்லாம் இந்த 18 மாதத்தில் அமைப்பு நன்றாக இருக்கிறது. அதுக்குண்டான முயற்சி நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் வெளிநாடு என்பது ஒரு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ படிப்பு ரீதியாக கண்டிப்பாக பயணம் உங்களுக்கு அமையும், சாதகமாக இருக்கிறது. லக்ஸுரி லைஃப் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு லக்ஸுரி லைஃப்பை கண்டிப்பாக கொடுத்தே தீருவார், அமைத்து தீருவார். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நினச்சி நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும் நண்பர்கள் ஒரு கனவு போல் அதை மறந்துடுங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு இனிமேல் இந்த 18 மாத ராகு பயிற்சி உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறார். ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், மன நிறைவை தரப்போகிறார். குறிப்பாக குடும்பத்தில் பிரிந்த கணவன் மனைவிகளை ஒன்று சேரத்துக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு இது. எப்படி குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய உறவுகள் மேம்படும், அந்யோன்யம் மேம்படும். படுக்க சுகம் இல்லாதவர்களுக்கு படுக்க சுகம் ஏற்படும். தூக்கமே இல்லை படுத்தாகா, நிம்மதியே இல்லை படுத்தாகா என்று அலைமோதுபவர்கள் கூட ஒரு நிம்மதியான தூக்கத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். வயதானவர்களை முக்கியமாக கன்னிராசிகள் வீட்டில் இருக்கும் வயதானவர்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள். அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவர்களை எவ்வளோ நீங்கள் கவனிக்கிறீங்களோ உதாரணப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு ஒரு தோஷமாக மாறிவிடும். அவர்களை நீங்கள் கவனிக்க அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க அந்த தெய்வமே நேரில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது போல் உங்களை வழிநடத்தி சென்று வாழ்க்கையை தரத்தை உயர்த்தி கொடுக்கும். உங்களுக்கு கன்னிராசி அன்பர்கள் பொதுவாக உழைப்பாளி தான். நீங்கள் இறக்க குணம் கொண்டவனும் தான். 4 பேருக்கு உதவி செய்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்கிறது. 12 இருக்கும் கேது பகவானால் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. அதாவது எப்படின்னா இந்த வீண் வரையெல்லாம் தடுக்கப் போகிறது. இதனால் வீண் வரையும் நிறைய செலவு, தண்ட செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, அந்த வண்டி செலவு, மோட்டர் ரிப்பேர் செலவு, இப்படி தேவையில்லாத வீண் செலவு நிறைய வந்துட்டு இருந்தது உங்கள் ராசிக்கு. அது படிப்படியாக இனிமேல் உங்களுக்கு குறைய போகிறது. ஆன்மீகத்துக்கு மட்டும் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆன்மீக செலவு, ஆன்மீக பயணம், ஒரு கோயிலுக்கு டொனேஷன் கட்டுறது, இல்லை ஒரு கோயில் கட்டுறதுக்கு காசு கொடுக்கறது, ஒரு செலவு வைக்க போகிறோம் இலக்கடை கொடுக்கறது, இல்லை நீங்களே கூட யாருக்காவது ஒரு தெய்வத்துக்கோ செலவு வைக்கிற வாய்ப்பெலாம் இருக்குது. இறந்தவர்களுக்கு சமாதி கட்ட யோகம் அந்த முறை இருக்கிறது. கன்னிராசி நண்பர் குடும்பத்தில் யாருக்காவது இறந்திருந்தால் அவங்களுக்கு சமாதி கட்டுறது தள்ளிக்கிட்டே போதா, அந்த சமாதி கட்டுறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு செலவு வைக்கிறதோ அப்படிலாம் ஒரு யோகம் அந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அது நடந்தே தீரும். கேது பகவான் நடத்தி கொடுப்பார். இறந்தவர்களுக்கு அவளை உங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் இருந்தாங்களா, அலை மோதிக்கிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிற தீய சக்திகள்லாம் விலகும். சரி, வீட்டில் இருக்கிய தீய சக்தி, கெட்ட சக்தி இதெல்லாம் விலகி ஒரு நல்ல சக்தி வீட்டுக்குள்ளே வர வைப்பார். அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் வேலைக்கிடும். அதாவது கண்டிஷ்டி தோஷம், இந்த செய்வின தோஷம் யாராவது இருந்தது, ஒரு மனசுக்குள்ளே ஃபீலிங் இருந்துச்சுனாக்கா யாராவது நம்ம எதாவது பண்ணிகிட்ருப்பாங்களா, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, ஏன் இவ்வளோ சோதனை வருது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்கள, அதெல்லாம் விலகிடும். அந்த செய்வின தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். அது நீங்கள் எதுவும் பரிகாரம் பண்ண தேவையில்லை, எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை. கோயில் குளம் போல் தானாகவே இந்த ராகு பயிற்சியால் அதெல்லாம் விலகிடும். இங்கே இருக்கிற இடம் புனிதமாகும். எப்படியும் இருக்கிற இடம் புனிதமாகும். கூடுமான இந்த சாம்பிராணி பக்கம் வீட்டுக்குள்ளே காட்டுங்க, மாட்டு கோமியம் தெளியுங்க. இது 2 பண்ணாலே உங்களை வீட்டில் ஒரு லட்சுமி கலாசம் குடி புகுவும், செல்வ அழகும் பெருகும். வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கேஸ், கோர்ட்டில் கேஸ் இதுமாதிரி எதாவது இருந்தாக்கா அது எல்லாமே விலகிடும். இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு இந்த 1.5 ஆண்டுகள் நடைபெறும் 18 மாதத்தில் உங்களுக்கு அனைத்து வழக்குகளும் முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனைலாம் தீர்ந்து உங்களுக்கு உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும். படிப்பில் நல்லா முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவு சிறப்பாக இருக்குமோ அந்த அளவு சிறப்பை கொண்டு போய் சேர்த்து விடும். தடையில்லா ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுக்க போகிறார். அதாவது 6-12 இருக்கும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது.
ஒரு முறை உங்கள் குலதெய்வ வழிபாடு சென்று வாருங்கள். இல்லை உங்கள் இஷ்ட தேவதை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய ராசி நாள் அன்றோ இல்லை பிறந்த கிழமையிலையோ உங்கள் நட்சத்திர கிழமையிலையோ நீங்கள் சென்று ஒரு வழிபாடு செய்து பாருங்கள். அமோகமாக இருக்கும். புற்று வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. புற்றுக்கு பால் ஊற்றி வழிபாடு பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். பிள்ளையார் வழிபாடும் ரொம்ப சிறப்பாக, பிள்ளையாரும் புத்து வழிபாடுமே நீங்கள் செஞ்சால் போதும். கன்னிராசி அன்பர்கள், ரொம்ப அமோகமாக இருக்கிறது இந்த ராகு கேது பயிற்சி. அதனால் அல்லாஹ் வளமும் பெற்று இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கட்டும், நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.